அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நம்ம லைஃப்பில் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சேவிங்ஸை நம்ம எப்படி பிரித்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேவிங்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நம்ம கோல்டுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கோல்டோட ரேட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. போன வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்த கோல்டு ரேட்டோட இப்போ உள்ள கோல்டு ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே மோர் தென் டபுளே ஆயிடுச்சு. அந்த கோல்டை நம்ம சிட் ஸ்கீம் வழியாக வாங்கும்போது ஜுவல்லரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் வேஸ்டேஜ்லேயும் 18% வரைக்கும் உள்ள ஜுவல்ஸை வேஸ்டேஜே இல்லாமல் ஜஸ்ட் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்க முடியும். பட் கம்பல்சரி மந்த்லி நம்ம அந்த பேமெண்ட்டை பண்ணியே ஆகணும். ஸோ 50% ஆஃப் அவர் சேவிங்ஸை இந்த கோல்டு சிட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஜிகோல்டு ஆப்பு, இதில் 100 ரூபீஸ்லேருந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்கிறதுனால எப்பெல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்கோ அப்போல்லாம் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அதில் நம்ம பே பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே இன்ஸ்டன்ட் போனஸாகவும் சில மில்லிகிராம்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமாக சேர்த்து 330 டேஸ்க்கு அப்புறமா நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு நாம தான் வேஸ்டேஜ் பே பண்ணோம் இல்லையா, அதனால 2% மட்டும் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி காயின்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம சிட் ஸ்கீமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தானே, பட் குறைஞ்சது 15% ஆஃப் அவர் சேவிங்ஸையாவது டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும். அடுத்ததாக சில்வர் சேவிங்ஸ். சில்வரோட ரேட்டுமே கோல்டை விட அதிகமான பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 1 கிராமோட சில்வர் ரேட்டு 307 ரூபா. ஸோ இதுலேயும் நம்மளோட சேவிங்ஸை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பண்ணிடணும். அதை ஒரு 15% அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எமர்ஜென்சி ஃபண்டு. இதுவும் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட கொஞ்சமாவது லிக்விட் கேஷாக இருந்தே ஆகணும். பட் ரொம்ப கேஷாக வச்சுக்க வேண்டாம். ஒரு 10% மட்டும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப காசையுமே லிக்விட் கேஷாகவே வச்சுட்டு இருந்தோன்னா இன்ஃப்ளேஷன் காரணமாக அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இதே அதை கோல்டாவோ சில்வராகவோ நம்ம மாற்றிட்டோன்னா அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்ஸ்க்காக அப்படின்னும் ஒரு 10% நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஆப்வியஸாக நமக்கு அதிகமான எக்ஸ்பென்ஸ் வரதான் செய்யும். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறதுக்கு, விருந்து வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட தாராளமாக ஒரு அமௌண்ட் இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவலோட ஹாப்பினஸையுமே நம்மளால் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளால் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிலரால் இதை விட அதிகமாகவும் சேவ் பண்ண முடியும், ஒரு சிலரால் இதை விட கம்மியாகவும் சேவ் பண்ண முடியும். இந்த 10,000 ரூபாயை எப்படி பிரித்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜை வச்சு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜ்லேயுமே கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி உங்களோட சேவிங்ஸையும் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 10,000 ரூபாயில் 50%ங்கிறது 5,000 ருபீஸ். இப்போ இந்த 5,000 நம்ம கோல்டு சிட்டில் போடுறோன்னா அது அப்படியே 5,000ஆகவே போட்டுறாமல் 3,500 ஒரு சிட்டாகவும் 1,500 ஒரு சிட்டாகவும் நம்ம பிரித்து போடலாம். அங்கே இருக்கிற கிஃப்ட் ரேஞ்சை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம். ஏன்னா சிட் ஸ்கீமுக்கு அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, 1,000 ருபீஸ் கேட்டகரியில் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் 1,500லேருந்து 3,000 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் 3,500லேருந்து 7,000 வரைக்கும் அப்படின்னு ஒரு 4-5 கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் போது 5,000 ஒரே சிட்டாக நம்ம போட்டோன்னா இந்த 3,500லேருந்து 7,000க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நாம் 3,500க்கு ஒரு சிட்டும் 1,500க்கு ஒரு சிட்டும் அப்படின்னு பிரித்து போடும்போது 3,500லேருந்து 7,000 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டையும் நம்மளால் வாங்கிக்க முடியும். 1,500 to 3,000 கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்னொரு கிஃப்ட்டையும் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுல இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஒரு மாதம் மாதிரி நமக்கு எல்லா மாதமுமே இருக்காது. மொத்தமாக ஒரே நேரத்தில் பே பண்ணுறது நமக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி பிரித்து இருக்கும்போது நம்மக்கிட்ட 3,500 ரூபாய் தான் இருக்குன்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணிவிட்டு இந்த 1,500 நம்ம கொஞ்சம் நாள் கழித்து கூட நம்ம பே பண்ணிக்கலாம் அந்த மந்த்துக்குள்ளேயே. இது இப்படி பிரித்து போடுறதுல இன்னொரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அப்புறம் டிஜிகோல்டில் குறைஞ்சது 1,500 நம்ம சேவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக 1,500 மட்டும்தான் நம்ம பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. நம்ம ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு நினச்சி அதை பண்ண வேண்டிய தேவை இல்லாட்டினா அந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம டிஜிகோல்டுக்கு மாற்றி விட்டுலாம். இந்த டிஜிகோல்டுலையுமே நம்ம கொஞ்சம் பிரித்து போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் போட்டால்
நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டெய்லியுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அப்படி நம்ம பே பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 2000 rupees கிட்ட கூட நம்மளால் குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்ம கோல்டு சேர்த்துற முடியும். அடுத்ததாக சில்வரை பொறுத்த வரைக்கும் காயின்ஸாக மட்டும்தான் நம்ம வாங்கணும். யூசேஜுக்கு கொலுசு வாங்கிக்கிறது அது வேறு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அப்படிங்கும் போது காயின்ஸாக வாங்குறது மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுலேயே முக்கியமாக ஒரே ஷாப்பில் வாங்குறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வேறு ஷாப் காயின்ஸை கொடுத்து நம்மளால் அமௌண்ட்டாக மாற்றிக்க முடியாது. அப்புறம் வேறு ஷாப் காயின்ஸை கொடுத்து நம்ம கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா கூட அதில் அவங்க கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜையே லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10% அவங்க லெஸ் பண்ணுவாங்க. சேம் ஷாப்பில் வாங்கும்போது நம்ம செல் பண்ணுறோனாலும் சரி இல்லை கோல்டாக மாற்றுறோனாலும் சரி 6% நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட ஸ்டார்டிங்கில் 1% தான் லெஸ் பண்ணுவாங்க கோல்டாக மாற்றினா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1% எதுக்கு அவங்க லெஸ் பண்ணுவாங்கன்னா, சில்வர்லேயே நம்ம வேறு ஜுவல்லரி வாங்குகிறோன்னா இல்லைனா கொலுசு வாங்குகிறோன்னா அதுக்கு தான் 1% லெஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொலுசோ இல்லை வேறு சில்வர் ஜுவல்லரியோ ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அதோட பியூரிட்டியும் கம்மி. கொலுசெல்லாம் எடுத்துக்கிட்டால் 80% தான் பியூரிட்டி இருக்கும். அதே போல் வேறு சில்வர் ஜுவல்லரி நம்ம வாங்குகிறோன்னா 92.5% வரைக்கும் தான் அதில் பியூரிட்டி இருக்கும். காயின்ஸ் மட்டும்தான் 99.9% வரைக்கும் நமக்கு பியூரிட்டி இருக்கும். வரைக்கும் இல்லை, 99.9% பியூரிட்டி இருக்கும். அடுத்ததாக எமர்ஜென்சி ஃபண்டு. நம்ம கொஞ்சமாவது லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கிட்டோன்னா தான் நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது காசு தேவைப்படுதுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கினா எப்படி திருப்பி கொடுப்போமோ அதே போல் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்லேயே திரும்பவும் அந்த அமௌண்ட்டை வைக்கணும். 1000 ரூபாய் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். பட் 500 ரூபாயே போதுமானது தான். பட் உங்கள் ஃபேமிலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்ஸு ஒரு 1000 rupeesனு நான் போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸு அடிக்கடி எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சேவிங்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் எப்படியும் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பல்காகவே நம்ம ஹோல்சேல் கடையிலே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த இயர் ஃபுல்லாகவே நமக்கு அந்த ட்ரெஸ்ஸஸே போதுமானதாக இருக்கும். ஹோல்சேல் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் குவாலிட்டியும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆன்லைன் ட்ரெஸ் பர்ச்சேஸை அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா அதில் குவாலிட்டியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணோனாலே அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மூளையை தூண்டி நம்மளோட சேவிங்ஸையும் கரைக்கக்கூடியதாக அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது. இதை நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக தான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கும்போது இதை விட பெட்டராகவே கூட உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் தோணலாம். இதில் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, சேவிங்ஸை ஒரே விதத்தில் மட்டுமே பண்ணாமல் வேறு டைப்ஸில் நம்ம பண்ணும்போது எல்லா விதத்துலேயுமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.